நான் எடுத்த பெரிய படத்தை ஏழியம் செட்டியார் அவர்கள் பார்த்தாங்க. படத்தை பார்த்தோன்னு என்னை கேட்டாரு, எத்தனை நாள்ல எடுத்தேன்னு கேட்டாரு. 25 நாள்ல எடுத்தேன். 25 நாள்ல சுற்றி பார்க்கவே முடியாத 24 எடுத்துட்டேன். உண்மையிலே யாருமே சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் போகலாம், பெரிய படத்தை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் வந்திருக்குன்னு சொன்னார். அந்த காரணம் அதை நாங்கள் டைஜஸ்ட் பண்ணிட்டோம், அந்த நாட்டை முழுக்க முழுக்க ஜீரணிச்சுக்கிட்டோம். அவைதான் எங்களால் அந்த படத்தை அப்படி சிறப்பாக எடுக்க முடியும். நம்ம உன்னத பயணிகள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் போனாங்க, பார்த்தாங்க, வந்தாங்க. இல்லை, போனாங்க, அந்த மண்ணோட மண்ணை வாழ்ந்தாங்க. அதை அவங்க எழுதியிருக்கிறாங்கிறதுதான் உண்மை. அதுதான் எழுத்தாளர். அந்த கற்பனையை எழுத்தாக்கி அந்த எழுத்த புத்தகமாக்கி நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆக இந்த புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுகிற புத்தகங்கள் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அடுத்தது குற்றம் பார்க்கின்ற கவி நூல், அதுவும் வாழ்க்கை நூல் தான். என்ன வாழ்க்கையில் நடக்குதோ அந்த சம்பவங்களெல்லாம் வச்சு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டி நூல் குற்றம் பார்க்கின்ற புத்தகம். அது 2 புத்தகமும் கிடைத்திருக்கிற வாழ்வியல் புத்தகங்களாக இருக்கு. அந்த வாழ்வியல் புத்தகங்களை எழுதியிருக்கிற நம்முடைய கவிஞர் மணிமேகலைகளுக்கு ஒரு முறை பலத்த கைவிட்டு கொடுத்து வாழ்த்துகள். அம்மா அவர்களே, நீங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் என்பது என் வேண்டுகோள். ஏன்னா இப்போ எழுதுறவங்கன்னா ஏதோ எழுதுறோம், ஏதோ பண்றோம், ஏதோ ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு போகுது. வாரத்துக்கு 10 புத்தகம் நானே வெளியிடுறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு எழுத்தாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வந்தோம், எழுதுனோம், போனோம் இருக்கிறது. வந்தோம், இழுத்த பதிச்சோம், அதை மக்களுக்கு பயனுள்ள வெளியிடணும் உண்டாக்குச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதணும். அதை பின்பற்றுகிற கவிஞர் மணிமேகலைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த உளமார்ந்த வழக்குகளை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். குற்றம் பார்க்கின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நம்முடைய தமிழாசிரியர் பூங்குழலி அவர்கள் விளக்கி அந்த புத்தகத்தை பற்றி பேசினார். அவங்க ஒரு தமிழாசிரியர். அதுவும் நம்ம வழக்கமாக நடக்கிற இலக்கிய வட்டம் கூட்டம் நடக்கிற அந்த பள்ளி நிர்வாகம், தமிழக மற்ற ஆசிரியர்கள் எல்லாருக்கும் என்னுடைய உணவார்ந்த நன்றியை இலக்கிய வட்டத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு ஒரு 505 இலக்கிய அனுமதிக்கிறாங்கன்னா அந்த பள்ளி நல்ல பள்ளியாக இருக்க முடியும். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சுறாங்க. அது உண்மையாகவே அது ஒரு நல்ல பள்ளி. அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் எப்படி ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்ய வேண்டும், என்னென்ன அந்த புத்தகத்தில் இருக்கிறது, எப்படி சொல்ல வேண்டும் என்பதை ஹோம்ஒர்க் பண்ணி பிள்ளைகளை போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு சொல்லுவாங்க. இந்த ஹெட்மாஸ்டர்ஸ் தலைமை ஆசிரியர் பூங்குழலி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு எனக்கு நடக்கும். பல பேர் புத்தகத்தை படிக்கவே கதை விடுவாங்க. அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஒன்றும் இல்லை, அவன் கதையை படிக்கிறேன்னு அர்த்தம். இந்த அம்மா பிள்ளைகள் பாடம் படிப்பதை போல ஹோம்ஒர்க் பண்ணி 5 பக்கம் 6 பக்கத்துக்கு அந்த புத்தகத்தை பற்றி பேசிய அந்த தமிழாசிரியர் பூங்குழலி அவரை கைதட்டி உங்களுடைய வாழ்க்கைகள் பாராட்டுகிறேன். இங்க பின்னால ஒரு ஆளு, அந்த அம்மாவுக்கு ஒரு பலம் இருக்கு, அந்த பலம் இங்க வந்திருக்கு. அதுதான் அவர் கனவு. ராமதாஸ் அவருக்கு ஒரு தடவை இருக்கிற அவர்தான் பேக்ரவுண்ட் தான். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அப்புறம் இன்னொரு புத்தகத்தை உன்னத பேரவை பற்றி நானே பல சொல்லிட்டேன். அப்புறம் இதமானம் சாரும் உங்களை வாழ்த்தினாங்க. அவர் ஒரு எழுத்தாளர், ஆசிரியர்,
இலக்கிய ஆர்வம் உள்ள இலக்கியவாதி. இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிற பலம். ஐயா இளமாறன் அவர்கள் பேசுகிற போது இந்த புத்தகத்தை சைவம் பற்றி, சைவ நகரத்தை பற்றி அம்மா எழுதியிருக்காங்க. அந்த சைவ நகரத்தை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது. அம்மா எழுதிய புத்தகத்தை படித்த போதுதான் எனக்கு சைவங்கிற நகரத்தை படித்து தெரிந்தேன். அது இந்த புத்தகம் எனக்கு பாடம்னு இனவாதம் சொல்லுகிறார். இதை விட வேற விஷயம் வேணுமா? தமிழறிஞர், முனைவர், அப்படிப்பட்ட இளமாறனுக்கே பாடமா இருக்கு. உன்னத பயணங்கள்னா அந்த எழுத்து, அந்த பேச்சு, அந்த பார்வை எல்லாம் எப்படி? அது முனைவருக்கும் முனைவராக இருந்து நம்முடைய அம்மா அவர்கள் இருக்கின்ற இந்த புத்தகத்துக்காக இளமாறன் சார்பில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. கணேஷ் பாபு என்னுடைய கல்வி பல காலமா திரையுலகத்தில் இருந்துட்டு இருக்கிறார். பல முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறார். நீங்க பேசுற பேச்செல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அந்த துடிப்பான பேச்சு உள்ளது. அவர் சொன்னாரு, அவர் திராவிட கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சேர்ந்து பேசினார். இருக்கிறவங்க எப்படி நினைச்சீங்க, இருக்க இல்லாதவங்க அப்படி நினைச்சீங்க. ஆக மொத்தம் நம்முடைய கவிஞர் மணிமேகலையம்மாவுடைய கணவரும் தந்தை கணவர் சிவராஜன் அவர்களும் தந்தை அரங்கராஜன் அவர்களும் இந்த மண்டத்தில் இருப்பார்கள். நினைக்கிறவங்க ஆன்மீகவாதின்னு வச்சுக்குவோம். இன்றையும் நிற்கிறவங்க பெரியார் கட்சின்னு வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னார். இருவரும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பேசினார். அவருக்கு நான் சொல்றேன், இருவரும் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இருவரும் மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு உடன்பாடு. அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் மனிதர்களை உருவாக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மனிதர்களாக இருக்கோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதற்குத்தான் இந்த விழா. அம்மா வந்திருக்காங்க. எப்படி அரங்கனுடைய பொண்ணா, சிவராமனுடைய மனைவியா, இங்கே எழுத்து 32 புத்தகத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நான் அவங்களுடைய பிறந்தவையாக இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிற அந்த பொண்ணுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், நம்முடைய பாராட்டுக்கள். அப்புறம் ரவீந்திரன் அவர் உன்னத பயிர்களை பற்றி அவர் இருந்தார். அவர் ஒரு விஷயம் சொல்லும்போது தமிழர்கள் உலகமெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை இந்த புத்தகம் நிரூபிக்கிறது சொன்னார். தமிழ் இருந்தானா இல்லையான்னு இன்னைக்கு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மண்ணை தோண்டு புதையல் எடுத்துட்டு இதெல்லாம் அகத்தாய்வு சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை, நான் நேர போய் பார்த்து வந்தேன். உலகமெங்கும் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் இந்த புத்தகம். அம்மா இருகை உங்களை வழங்குகிறோம். இப்படி எழுத வேண்டும், கொண்டு வர வேண்டும். தமிழ்தான் மூத்த மொழி, தமிழ்தான் மூத்த மொழி என்பதை நிரூபிப்பதற்கு உங்களை போன்ற எழுத்தாளர்கள் முன் வந்து தமிழர்களை உலகுக்கு முன்னே கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு இந்த இலக்கிய வட்டத்தின் சார்பில் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அப்போ ஐயா நம்முடைய புற ஜெகதீசன் அவர்கள் வழக்கம் போல அண்ணாவை போலவே சிரிச்சு அவரும் வாழ்க்கை விட்டு போயிருக்கிறார். ஆகவே நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய பிரபாகரன் வாழ்த்து சொல்லி இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகள். முரளிதரனை பற்றி சொல்லுவேன்னு சொன்னாங்க. கலைஞர் சொல்லுவார், எல்லாரும் பேரையும் சொல்லிட்டே வருவார். பல பேர் விட்டு போயிடும். என்னை கலைஞர் மிஷின் தெரியுமா, எல்லாரும் பேரையும் சொன்னேன், சில பேர் பேரை விட்டுட்டேன். பேரை விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க,
அந்த பேரெல்லாம் என் மனசுல இருக்கு. அதுல இன்னும் எல்லா பேரையும் விட்டேன், மரணத்தை பண்ணி விட்டுட்டேன், விடலை. அவங்க எல்லாம் எங்களுடைய குடும்ப நண்பர்கள். உங்க குடும்பத்துல பல பேர் எங்களுக்கு டப்பிங் பேசியிருக்காங்க, பல பேர் நடிச்சிருக்காங்க. ஆகவே அவரை நான் விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க. அவர் எங்களில் ஒருவர், அவர் பெண் அந்த வாழ்த்துக்களையும் வணக்கம்.